நமக்கு 772 பேர்லாம் போன எபிசோட் என்னன்னு பார்த்தா டாக் டியூக் ஸ்டம், கேட் வைப்பர், லேண்ட் ஆஃப் வானல் இருக்கவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரோட் போனிக்லிஃப்னா என்னது, லேண்ட் ஆஃப் வானல் இருக்க மக்கள் என்ன சிரமப்படுறாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட ஓடன் சமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுட்டாரு. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, எங்க ஊர்ல உள்ள ஷோகனும் ஒரு பைரட் பீஸ்டா இருக்க கைடோவும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுக்காண்டி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அது என்ன சொன்னாருன்னா லேண்ட் ஆஃப் வானவை ஓபன் பண்ண சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நீ தானடா இவங்களோட பெரிய லீடர்னு சொல்லிக்கிட்டு இருந்த, நீ வந்து என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் கைடோ கதையை முடிக்கணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு கைடோ கதையை தானடா முடிக்கணும், அப்ப என் கூட கை கோர்த்துக்கோடா, நல்ல ஸ்ட்ராங்கா கை கோர்த்துக்கோ, கைடோ கதையை முடிக்க நான் களத்துல இறங்குறேன்னு சொல்றான் லூஃபி. சரிடா நம்ம களத்துல இறங்குறோம், கைடோ எம்பரர் கதையை முடிக்க போறோம், நிஞ்சா பைரண்ட் மிங்க் சாமுரா எலன்ஸ் டீமா போடுறோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். மாச காட்ட போறானுங்க இனிமேல். இதுல ஒரு பக்கம் என்ன கீழே தான் காட்டுறாங்க. வாண்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் வந்து நல்ல பிரமாதமான நாளா இருக்கு, இந்த நாள் மாதிரி ஒரு நாளை நான் பார்த்ததே இல்ல, இது வரைக்கும் நம்ம ரெண்டு கிங் தனித்தனியா இருந்தாங்க, இனிமேல் ஒன்னா இருக்க போறாங்க, அதுவே ஒரு சிறப்பான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாள் வரும் நாங்களே நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு பெடரோ பேசிக்கிட்டு இருக்கான். டாக் டியூக் ஸ்டாமும் மாஸ்டர் கேட் வைப்பரும் ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இப்போ அவங்க திரும்பி ஒன்னு சேருவாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவங்க எப்ப பார்த்தாலுமே அவங்களுக்குள்ள அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேரட் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நானும் பெடரவும் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது கேட் வைப்பர் டாக் வைப்பர் வேற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு கிங் இப்போ ஒன்னா இணைஞ்சிட்டாங்க, நம்ம இதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லா மிக்ஸி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நான் எப்பனாலும் எந்திப்பேன்டா, யாரும் எங்களை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு கிங் ஒன்னா இணைஞ்சிட்டானுங்க. சரி இங்க ஒண்ணு லூஃபி தான் கட்டுறாங்க. நம்மளோட டார்கெட் வந்து கைடோ, நான் சொல்றது தெளிவாக்கங்கடா. டாக் டியூக் ஸ்டாம், கேட் வைப்பர், மோமோ கினிமோன் காஞ்சிரோ நிஞ்சா ரஃபலகர்லா நம்ம எல்லாரும் ஒன்னா இணையிறோம், அலைடு போர்ஸ் போட்டு துவம்சம் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இனிமேல் நம்ம எவனுக்கிலையும் தலையை சாய்க்க தேவையில்லடா, நம்ம அடிக்கு ரெட்டி இனிமேல் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பார்த்தா ட்ரஃபலகர்லா என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஒன்னா தான் ஒர்க் பண்றோம், ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றான் லூஃபி. ஜாயின் ஃபோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்டிஷன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என் குருல இருக்க ஒருத்தர் என் கூட இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது, நீங்க சாஞ்சியை பத்தி தானே பேசுறீங்கன்னு சொல்றாங்க. சாஞ்சியான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆமா அதுவே ஒரு பெரிய சம்பவம்னு சொல்லிட்டு நாமி சின்னதா சுருக்கமா எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனது பிக் மாமா இந்த விஷயத்தை நான் கேள்விப்படவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் டாக் டியூக் ஸ்டாம், டேய் அது நீ தூங்கிக்கிட்டு இருக்கல நடந்துச்சுடா அப்படின்னு சொல்றானுங்க. அதனாலதான் சாஞ்சி டோனோவை பார்க்க முடியலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கினிமோன், நான் அவனை போய் காப்பாத்த போறேன், அது வரைக்கும் நீங்க சண்டை போடாம கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்டிஷன் அந்த அளவுக்கு இல்ல, அப்புறம் நாங்க வெயிட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி வந்து வந்தா மட்டும் போதும், 1000 பேர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும், அவனே வேற லெவல் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி, இங்க வெயிட் பண்றதுக்கு உண்மையிலே இது ஒருத்தா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் 2000 பேருக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ பேசுறான். தேரடா கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்றான் நாமி. சாஞ்சியை கொஞ்சம் பெருசா பேசிட்டா போது ஜோரோ எங்க இருந்து வருவானே தெரியாது. நீ பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ சாதாரண ஆளா பார்க்க போறல, பிக் மாமா பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தா என்ன, நான் வந்து லைன் வைப்பரை கூட்டு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைன் வைப்பரா அதே அவன்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லைன் வைப்பர்னு ஒரு பக்கம் கேட்டு வைப்பர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிக் மாமா அடிக்க போறானுங்க, அதுக்கப்புறம் கைடோ அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஜாக்கு கப்பலாம் கட்டுறாங்க. அவனுங்களும் ஏதோ ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சோவாங்க ஐலண்ட நோக்கி தான் திரும்பியும் அவனுங்க வரானுங்க. அந்த முந்தி மாதிரி இல்ல, நம்ம ஜோரோ குரூ லூஃபி குரூல அங்கதான் இருக்கிறானுங்க. சார் ஜோ ஐலண்ட் நம்ம பாத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறானுங்க. ரைஸோ இல்லன்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு கோவப்படுத்திட்டா ஷீப் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சிருங்க சார் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எப்படி திரும்பி வந்து அந்த கேஸ்ல இருந்து எப்படி எல்லாரும் தப்பிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, நம்மள ஆல்ரெடி அவனுக்கு அடிச்சு விரட்டிட்டானுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஜாக் சமாக்கு தெரியாது, தெரிஞ்ச நம்ம கதையை முடிச்சிருவாரு, ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒரு குரு வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா ஜாக்கோ நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். திரும்பி அவனுக்கு கதையை முடிக்கலான்னு வராங்க. இங்க ஆல்ரெடி வீக்கா இருப்பானுங்க, இந்த வாட்டி ரைட போட்டு அவனுக்கு கதையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்றான். பார்த்தா சுனிசாவை அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த பெரிய யானையை கொண்டுட்டாலே போதும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய யானையை கொள்ளணுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இது எப்படிடா முடியும்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. பார்த்தா அந்த ஜோவால இருக்கிற சுனிசா யானையவே கொல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அவ்வளவு பெரிய யானைய. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க யாரை கட்டுறாங்கன்னா மேலதான் திரும்பி கட்டுறாங்க. சாங்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை பத்தி நல்லா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆமா அக்ககாமி சாங்ஸ் தானே, அவன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு கேட் வைப்பர். தொப்பிய பார்த்தா எனக்கு ஞாபகத்துக்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறானுங்க. டாக் டியூக் ஸ்டாம், உங்களுக்கு சாங்ஸ் பத்தி எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமா நானும் கேட்டு ஒரு காலகட்டத்தில் ரோஜர் ஷிப்ல பயணிச்சோம், அந்த சமயத்துல எங்களுக்கு சாங்ஸ் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது நீங்க அந்த கப்பல்ல பயணிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஷாக்கா ஹைட்டா ஒரு செகண்ட். அப்ப நீங்களும் பைரட் கிங் க்ரூமெண்ட்ல ஒரு ஆளான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்னடா புது கதையா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. ஆடு ஓடன் கூட நாங்களும்
கப்பலும் போய் உள்ள நுழைஞ்சோம். அந்த நேரத்துல நாங்க போய்கிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல ஒயிட் பீரியடோட மோபி டிக்ல நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த கப்பல்லையும் போனோம்னு சொல்றானுங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒயிட் பீரியடா இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்போ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எதையும் ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பமெல்லாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்க. அப்ப சாங்ஸும் பக்கியும் அவங்களுக்கு ஒரு அப்ரண்டிஸா இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. நாங்க ரெண்டு ராஃப்டேலுக்கு போகவே இல்ல, அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு உசப்போ பேப்பர் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மோபிடிக் கப்பல்ல அதோ ஒயிட் பீரியட் கூட நீங்க ரெண்டு சேர்ந்து போயிட்டு ஓடணும் அதே கப்பல்ல ஏறி இருக்காரு அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருந்து ரோஜர் ஷிப்புக்கு தாவி இருக்கீங்க அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா அப்படிதான் போனோம், நல்லா ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பழச ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பாக்குறாங்க. எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயத்தை நாங்க எப்பவுமே பார்த்ததே இல்ல. எல்லாத்தையும் பார்த்தோம், ஸ்கை ஐலண்ட பார்த்தோம், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னே பேசுறானுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. எங்க அட்வென்ச்சர் எல்லாமே வேற லெவலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக் டியூக்ஸ்டம் கேட் வைப்பர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப என்னடா சாவுத அளவுக்கு சண்டை போட மாதிரி இருந்தீங்க, என்னடா அதுக்குள்ள சேர்ந்துட்டியன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் ஷாக் ஆகிறான். டே கினிமோனு நீனுமாடா டிராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லடா நாங்க லேண்ட் ஆஃப் வானால தான் இருந்தோம், இவனுக்கு தான் போனானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாங்க ஓடன் சம பிளாக் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அவரே எங்களை விட்டு தாண்டி போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா லேண்ட் ஆஃப் வானா ஆல்ரெடி வந்து தடை செய்யப்பட்ட ஊர்னு நான் சொன்னோம்ல, எங்க ஊர்ல இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால எங்க கண்ட்ரியை விட்டு நாங்க வெளியே போனோம்னா அது கிரைம்ல வரும், அதனால நாங்க போகவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல உள்ள சட்டத்தை பத்தி சொல்லாரு, அவரே சந்தேகத்துக்குள்ள ஆளா ஆவாரு. இப்போ ஓடன் சம வந்து அவங்க கூட போனதுக்கு அப்புறம் ஒயிட் பீரியட் கூட ரோஜர் கூட நாங்களும் பழக்கத்துக்குள்ள ஆனானோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் கினிமோன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் லேண்ட் ஆஃப் வானாக்கு அவங்களும் ஒரு பக்கம் விசிட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப நல்லவங்களாவும் மென்மையானவங்களா இருந்தாங்க. அவங்கள பார்த்து கெட்டவங்க மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா எங்களோட டாமையும் வந்து அந்த கப்பல்ல ஏறி போற நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் கினிமோனு. அப்போ உங்க எல்லாத்துக்கும் சாங்ஸை பத்தி ரேலியை பத்தி தெரியும் அப்படிதானு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இங்க ஒரு பக்கம் டாகும் கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்னு ஒரு பக்கம் பிராங்கி வரான். நீங்க ரெண்டுமே வந்து ரோஜரோட ஷிப்ல ஏறினீங்கன்னா ஓரோ ஜாக்சன் கப்பல்ல தானே போனீங்க, அங்க சிப்ரிஸ்டிமன் டாம்ஸா அங்க இருந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் சிப்ரிஸ்டிமன் டாமோட ஆளாடா நீ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா ரோஜரோட கப்பலை கிரியேட் பண்ணாரு அவர்தான். டாம்ஸாடோட ஆள் தான் நான் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப டாக்டர் குரோக்ஸ் பத்தியும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ப்ரூக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையான்னு சொல்றேன் நாமி, சில விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. என்னதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க ராப்டேலுக்கு போனா 4 போனிக்லிஃப் வேணும்னு சொல்லிட்டு, அது இருந்தா தான் அடுத்த இதுக்கு போக முடியும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப எனக்கு கவலை என்னன்னா அந்த லாக் போஸ்ட பாருங்க, அடுத்தலோட டெஸ்டினேஷனை காட்டினா தான் அந்த நீடில் காட்டின பிறகு தான் நம்ம இங்க இருந்து போக முடியும். ஆனா இப்போ அதை ட்ராக் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. நாங்க ட்ரஃபலகர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வீவர் கார்டை யூஸ் பண்ணி சோவாங்குது ஐலாண்டுக்கு நாங்க வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து ரோட் போனிக்லிஃபை நாங்க கண்டுபிடிச்சோம். அது வந்து நாங்க ஆக்சிடென்ட்டா தான் கண்டுபிடிச்சோம் ராப்டேலுக்கு போறத. ஆனா டுன் கேப்ஸ்ல இருக்க கிராக்ஸ் என்ன சொல்லி இருந்தாருன்னா, ஒரு லாக் போஸ்டோட எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டார்டிங் வந்து அதுவே உருவாக்கி கொடுக்குன்னு சொன்னாரு. அதுவே வந்து நம்ம ராப்டேலுக்கு போக வழியா இருக்க கூட சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அடே குரோக்கஸா, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட் வைப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம் லபோன்னு ஒண்ணு இது கூட இருந்தாரு, அவர் வேற லெவல் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் எங்க கூட இருந்துட்டு ஒரு பைரட் குரூப்பை தேடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அது எங்களோட பைரட் குரூப்பா தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் இறந்துட்டோம்னு ஷாக் ஆகுறானுங்க. டே நான் என்ன பேசுறேன்டா, நீங்க என்னத்தடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாமியே கத்துறா. என்ன சொல்ல வரீங்க தெரிஞ்சிருச்சு, நீங்க அடுத்த எந்த பாயிண்ட் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு உங்க லாக் போஸ்ட் காட்டணும், அதை பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி டாக் டியூக்ஸ்டம் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதுல என்ன சொல்லுதுன்னா மொத்தம் 3 லொகேஷனை காட்டுது, இதுல நீங்க தான் ஒன்ன சூஸ் பண்ணி கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க ஆல்ரெடி ஒரு பயணத்தை தொடங்கிட்டீங்க, இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பயணத்தை பத்தியே உங்களுக்கு புரிய வரும். யார் ராப்டேலுக்கு போவாங்களோ அதுக்கப்புறம் தான் ஒரு புரட்சி உண்டாகும். அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்தோட உண்மையை பத்தியும் போனிக்லிஃபை பத்தியும் பின் காலகட்டத்தில் என்ன எழுந்தாங்களோ அதை பத்தியும் நம்மளோட ஒரு நம்பிக்கையை பத்தியும் எல்லாமே தெரிய வரும். ராப்டேலுக்கு போனா மட்டும்தான் வந்து யார் இதை கிரியேட் பண்ணா யார் இதை முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இதை பத்தி தெரிஞ்சவர் ரோஜர் மட்டும்தான், ஏன்னா அவர் தான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சு மொத்த இதையும் முடிச்சவரு. பைரட் கிங் க்ரூல இருக்க கிராக்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொன்னது எதுவுமே பொய்லாம் கிடையாது, அவர் எல்லாம் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா ராப்டேல் தான் வந்து கிராண்ட் லைனோட கடைசி பாயிண்ட், அதை முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியவே நீங்க படைச்ச மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. இதை பண்ணி முடிச்சவர், அந்த ஐலண்டை பார்த்து முடிச்சவர் கிங் ஆஃப் த பைரட் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்பனா இந்த ஜேர்னி ஒன்றும் முடியுத ஜேர்னி இல்ல, அதை தாண்டுற ஜேர்னி அப்படித்தானே? ஆல்ரெடி நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டா. அவங்க தேடி போறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு மட்டும் அவளுக்கு தெளிவா புரிய வருது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாமி என்ஜாய் பண்றா. அப்ப நான் இனிமேல் எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இவ்வளவு நாள் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தேன், இப்பதான் எல்லா உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் இருந்து நாங்க இந்த பசில கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாமி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அப்பனா லாக்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், ராஃப்டேலுக்கு தான் அது கரெக்டான வழியை சொல்லுது அப்படிதானு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எங்களை இது ராஃப்டேலுக்கு தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கையில இங்கிருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உலகத்தையும் தாண்டி நாங்க பயணிக்க விரும்புறோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாவா. அப்ப லாக் போஸ் இனிமே போய் சொல்லாது அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேவிகேட்டர்ல நீ நல்லா திறமையான நேவிகேட்டரா இருக்க, பார்த்தாலே தெரியுது நீ கரெக்டான ட்ராக்ல தான் போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இதே மாதிரி போன்னு சொன்னோன்னே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமி நீ வேற லெவல் நேவிகேட்டர்னு சொல்லிட்டு லூஃபி முதுகுல போட்டு அடின்னு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் அவளை. நான் சிறப்பான நேவிகேட்டர்னு சொல்லிட்டு அவளை என்ஜாய் பண்றா. பார்த்தா திரும்பியும் அவன் முதுகுல போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னைய போட்டு அடிக்காதான்னு சொல்லிட்டு நாமி நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. லூஃபி ஒரு பக்கம் இவனுங்களோட ஃபன்னாவே இருக்கடா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் வைப்பர் டாக் டியூக்ஸ்டமும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க அவங்க. நானும் ரோஜரையும் மத்தவங்களை மீட் பண்ணிருக்கேன், ஆனா அதை பத்தி ஞாபகம் இல்ல, நான் ரொம்ப யங்கான வயசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ராஜர் இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா, நீ என்னதடா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஓடன் சமாவோட ஜேர்னில ரொம்ப நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, இன்னும் சில நேரம் வரல உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கைடோ எங்க கூட சண்டை போடுற நேரத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்குலாம் நாங்க இப்ப ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. ஆல்ரெடியா இதுல ஒரு பக்கம் நாங்க வந்து கைடோ கூட சண்டை போடுறதுக்காண்டி ஏகப்பட்ட டீமை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒருத்தன் தான் இப்போ இன்னொரு ரீஃபோர்ஸ்மென்ட்க்கு நாங்க இறக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது யாரான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமாண்டர் ஒயிட் பீர்ட் பைரட்ஸ்ல உள்ள ஃபார்மர் நம்ம மார்க்கோ தி ஃபீனிக்ஸ்னு சொல்றானுங்க. பார்த்தா ஒயிட் பீர்டோட ஆளு, இவனையும் வந்து அவனுக்கு ரீஃபோர்ஸ்மென்ட்க்கு சேர்த்திருக்காங்க. அதோட முடியாது கிடைத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.